ஆகையால் ஏன்னா இப்போ நீ என்ன டாபிக்னா நாய்கள், அது வந்து நாய்களா இல்லை அது பேய்களா? நாய்கள் வந்து ஏன் நிறையா பேரை கடிக்குது, நிறையா பேரை வந்து ரேபீஸ் நோய் பரப்பி நிறையா பேர் சாவாங்க. சமீபத்தில் கூட நிறையா பேர் ரேபீஸ் நோய் கடிச்சு நாய் கடிச்சு கவனிக்காமல் விட்டு ரேபீஸ் நோய் வந்து செத்து போயிடறாங்க. ரேபீஸ் நோய் வந்துச்சுன்னா சாக வேண்டி தான், குணப்படுத்தவே முடியாது. இந்த நாய் இருக்குல்ல, அது வந்து நாய் தான். நான் சொல்கிறது நாய்களை வந்து நல்லது தான், நாயாக இருந்தால் நல்லது. நான் நாய் வந்து பேயாக மாறிச்சுன்னா கெட்டது, புரியலையா? நெகட்டிவ் எனர்ஜி, அதான் டெவில், சாத்தான் அப்படின்னு கூட சொல்லலாம், டெவில்னு சொல்லலாம், பேயின்னு சொல்லலாம். அந்த பேய் வந்து நாய் மேலே இறங்கிச்சுன்னா, நான் இப்போ எப்படி மனுஷன் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி தான் நாய்களே நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. நாய் வந்து நல்லது, எல்லா நாயும் நான் வந்து சொல்லலை, நல்ல நாய்களும் இருக்குது. அது பாட்டு சைலண்ட்டாக சாப்பிட்டு அது பாட்டு கம்முன்னு இருக்கும். ஏன்னா மக்களுக்கு எதுவும் தொந்தரவு செய்யாது, அது நல்ல நாய், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பேய்கள், நாய் வந்து பேய்களாக எப்படி மாறணும்னா, நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நைட்டு 12 மணிக்கு மேலே நான் சொல்கிற தெருவில் நடந்து போயிடுங்க, பார்த்துக்கலாம், சரிங்களா? அதனால் 12 மணிக்கு மேலே நீங்கள் காரில் போகிறவங்க, நடந்து பைக்கில் போகிறவங்களுக்கு தெரியும் அதை பற்றி. காரில் போகிறவங்க பணக்காரங்களாம் இந்த நாய் பற்றி தெரியாது, ஏழை மக்களுக்கு தான் தெரியும். நிறையா பேரை கடிச்சு வச்சுக்கிட்டு, நிறையா பேர் வந்து குறுக்கில் பைக்கில் போகும், குறுக்கில் ஓடியாது, நிறையா பேர் கீழே வந்து அடிபட்டு நிறையா குழந்தைங்களாம் செத்து கூட போயிருக்குது. அதனால் நாய் வந்து நாயாக இருந்தால் நல்லது தான், ஆனால் நாய் பேயாக மாறிச்சுன்னா கெட்டது. இந்த சாத்தான் இருக்கான்ல, அவன் வந்து சாத்தான், பேய், டெவில்னு சொல்லலாம். அவன் வந்து 12 மணிக்கு மேலே நாய் மேலே பூந்துருவான். பூந்து அவன் பாட்டு பழிச்சிட்டு கிடக்கும், சரிங்களா? போகிறவங்கள துரத்தம் கட்டிக்கும். அதுதான் நெகட்டிவ் எனர்ஜி. நைட்டு 12 மணிக்கு மேலே ஏன் வெளியே வரமாட்டாங்க, அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி சாத்தான் நைட்டில் மட்டும், நைட்டில் வந்து ஆக்ரோஷமாக இருப்பான், பகலில் இருப்பான், ஆனால் நைட்டில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பான். அதான் கெட்ட சக்தி. யாரும் வெளியே 12 மணிக்கு மேலே யாரும் வெளியே வர மாட்டாங்க. அதனால் பேய் இருக்குது, சாமி விட சக்தியும் இருக்குது. சாமி வந்து காட் பவர், காடு வந்து மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மக்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அது நல்லது செய்யணும், நல்லவங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? சாத்தான் வந்து நாய் மேலே பூந்து நிறைய பேர் கடிக்கிறான். சின்ன குழந்தைங்களாம் பாவம், விவரம் தெரியாத குழந்தைங்களாம் கடிச்சு சாவடி நிறையா குழந்தை செத்து போயிருக்குது, இல்லை கடிச்சு வச்சுது. இந்த நாய்ங்களுக்கு நாயாக இருந்தால் நல்லது தான், இந்த நாய் வந்து பேயாக மாறினா கெட்டது, புரியுதா? தான் நாய் நல்லது கெட்டது, ஓகேவா?